அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம் வாராகியம்மன் வழிபாடு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வளர்பிறை அஷ்டமி வாராகியம்மன் வழிபாடு. அஷ்டமினாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது பைரவர் வழிபாடு. இந்த வளர்பிறை அஷ்டமியில் நாம் வாராகியம்மனை ₹1 நாணயம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பரம ஏழையும் கூட கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு தீபத்திற்கு. அதை பற்றிய பதிவு தான் இது. தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஷ்டமி தினத்தில் வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி, அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி என்பதனால அது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த அஷ்டமி திதியானது வராகியம்மனுக்கு இந்த நேரத்தில் இந்த தீபத்தை இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அபரிவிதமான பலன்களை நீங்கள் பார்க்க போறீங்க. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கும். அதுவும் வாராகியம்மன் வழிபாடு செய்வதற்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மிகவும் விசேஷமான நேரம்னே சொல்லலாம். வாராகியம்மன் வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படியே முழுமையான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அந்த நேரத்தை எங்களால் எந்திரிச்சு சாமி கும்பிட முடியாதவங்க மாலை நேரம், இரவு நேரம் 8 to 9 அந்த மணி நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வளர்பிறை அஷ்டமியில் உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நல்ல வருமானம் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் முதல்ல வராகியம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு எடுத்துட்டு அந்த தட்டு முழுவதுமே மிளகை பரப்பிக்கோங்க. மிளகை பரப்பிட்டு ₹1 நாணயம் எடுத்து அந்த ₹1 நாணயத்தை மிளகு மேலே வச்சுட்டு அந்த ₹1 நாணயம் மேலே அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுவும் இந்த விளக்கு வழிபாடு என்பது வளர்பிறை அஷ்டமியில் வராகியம்மனை நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டும். மந்திரம் இதோ: ஓம் மகிஷாரூடாய வித்மகே தண்டஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத். ஓம் மகிஷாரூடாய வித்மகே தண்டஹஸ்தாயே தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு மந்திரம் என்பது சொல்ல சொல்ல தான் அது அப்படியே உயிர் பெற்று நின்று உங்களுக்கு அவ்வளவு பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக 11 முறை இந்த மந்திரத்தை வராகியம்மனை நினைத்து மனதார நினைத்து நீங்கள் வேண்டுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வறுமை நிலை, கஷ்டம் எல்லாமே இந்த வளர்பிறை நாளில் போய் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலை ஏற்படும். இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வீட்டு பூஜைறையில் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் வராகியம்மனுக்கு கருப்பு சுண்டல், மிளகு வடை, மிளகு சாதம் இதெல்லாம் மிக நெய்வேத்தியமாக வைக்கிறது மிகச்சிறந்த நன்மையை உண்டாக்கும். பழங்கள் இருந்தால் எந்த பழங்கள்னாலும் வைங்க. அம்மாவுக்கு செவ்வரளி ரொம்ப ரொம்ப பிடித்த மலர். அதனால் இந்த செவ்வரளி மலர் கிடைத்தா இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் வைங்க. செவ்வாழை ரொம்ப ரொம்ப பிடித்த பழம் வராகியம்மனுக்கு. செவ்வாழை, பலாப்பழம், ஆரஞ்சு இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. வராகியம்மனுக்கு துளசி மாலை, ஏலக்காய் மாலை இதெல்லாம் ரொம்ப விருப்பமானது. இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வராகியம்மன் அருளால் உங்கள் வீடே சுபிக்ஷமாகும். கண்டிப்பாக அந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் கோயில் இருந்தால் வராகியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் நல்ல ஒரு தீபம் ஏற்றி வைத்திடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த ஏற்றி வைத்த இந்த மிளகு தீபம் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த மிளகை கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை கோயில் உண்டியலில் போட்டுருங்க. மிகவும் எளிமையான இந்த ஒரு வழிபாடை முழு மனதோட வராகியம்மனை நினைத்து நீங்கள் வளர்பிறை நாளில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்ட நிலையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக இந்த ஒரு நிலை ஏற்படும். வளர்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வதும் அவ்வளவு பலன்களை கொடுக்கும். பைரவர் ஆலயத்திற்கு போய் அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து, அதுவும் மிளகு தீபம் என்பது அவருக்கு மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு. அதனால் அந்த தீபம் பைரவருக்கும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்ட நிலை முக்கியமாக நீங்கும்.
வளர்பிறை அஷ்டமினாலே உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த நிலை வந்து அது வளரும், ஒரு முன்னேற்றம், ஒரு டெவலப்மெண்ட், அப்படி அந்த ஒரு நிலை வரும். வளர்பிறை நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு உண்டாகும். அதனால் வளர்பிறை அஷ்டமி நாளில் இந்த மிளகு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பு நிலை உங்களுக்கு ஏற்படும். வராகியம்மனை மனதார நினைத்து நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையே செய்வாங்க. ஜெய் வராகி. நன்றி.